நியாயப்படி சொன்னால் நம்ம செத்து நம்ம கல்லறையில் புல்லு முளைச்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னால் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய நீதி, அவருடைய வல்லமையினால தான் நம்ம இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் உங்களை மீண்டும் ஒரு விஷயம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர். நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீங்க. மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி. அப்படி தானே? நிறைய பேருக்கு அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தந்திருப்பார். உங்கள் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா அப்படிங்கிற டவுட்டு கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். ஐயோ, அது நிறைவேறிச்சா என்னன்னு தெரியலையேப்பா, அதிசயம் நடக்கும்னா ஒரு அதிசயமாக நடக்கலையே. ஒருவேளை கூரையை பிச்சுக்கிட்டு பணம் ஒழுகிறது அதிசயம் இல்லை, என்னை தேடி யாராவது ஒருத்தங்க சில சாட்சிகள்லாம் கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். சில ஊழியக்காரருக்கு இடமே இல்லாமல் இருக்கும். சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இடம் எங்களுக்கு தேடி என்ன பண்ணாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதிசயம் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லும் போது சிலருக்கு என்னன்னா இவங்க வாழ்க்கையில் தான் அதிசயம் நடந்தது, எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டேங்குது, அதிசயம் நடக்க மாட்டேன். சொல்லுவாங்க 7 வருஷம் கழிச்சு எங்களுக்கு குழந்தை கிடச்சி. அப்போ குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கவங்க நினைக்கலாம், என்னடா அது எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கலையே, மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த கேள்வி அப்படி ஒரு கேள்வி இருக்குன்னா உங்களுக்கு இன்றைக்கி நான் அதுக்கு பதிலை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னா சங்கீதம் 40:5 இப்படி தாவீது சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் தாவீது சொல்றார், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதிசயங்களை எண்ணிக்கைக்கு அடங்காத அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சொல்றார். இப்போ நம்ம இந்த வசனத்தை பார்க்கும்போது என்னடா இந்த ஆண்டவர் பாராபட்சம் உள்ளவரா, இது சங்கீதக்காரனா, இது தாவீதுக்கு மட்டும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்துட்டாரு, எங்கள் வாழ்க்கையில் உன் அதிசயம் காண பண்ணுவேன்னு சொன்னாரே, ஒரு அதிசயம் கூட பார்க்கலையே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்க கூடும். ஆனால் இல்லை தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து ஏராளமான அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். எப்படின்னு பார்க்கலாமா? வாசிங்க. சங்கீதம் 17:7. சங்கீதம் 17:7. உம்மை நம்பி இருக்கிறவர்களை அவருக்கு விரோதமாய் எலும்புகள் நின்று உமது வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணோம். உம்முடைய அதிசயமான கிருபை பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபை அதிசயமானவைகள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லவா, அவருடைய அதிசயங்கள்லாம் எண்ண முடியாத அளவு, எண்ணிக்கைக்கு அடங்காத கிருபைகள். இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த கிருபையை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கொடுத்தார்? ஆமென். உங்களால் அது எண்ண முடியுமா? உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை எண்ணிடலாம், 1 2 3 4 அப்படின்னு எண்ணிடலாம். உங்களுக்கு கொடுத்த பணத்தை எண்ணிடலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை எண்ண முடியுமா? அந்த கிருபைகள் தான் அதிசயமான கிருபைகள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களை ஆண்டவர் ரட்சித்து கொண்டு ஆண்டவர் உங்களை அழகாக உங்களை இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் திறமை நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாளந்து நினைக்கிறீங்களா? உங்களுடைய அந்த பொட்டான்ஷியல் உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு கொடுத்து உதவினாங்களே, இல்லை மற்றவர்கள் உங்கள் படிப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சுத்தமாக இல்லை. தேவ கிருபை. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஸ்தானத்திற்கு காரணம் தேவனுடைய எண்ணிக்கைக்கு அடங்காத, எண்ண முடியாத அவருடைய கிருபையினால தான் கர்த்தர் இந்த அளவாய் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா ஆமென். தேவனுடைய அதிசயமான கிருபைகளை எண்ணவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அன்னுதினமும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அன்னுதினமும் ஆண்டவர் கிருபை. அதனால தான் நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் தேவ கிருபை. நீங்கள் உண்மையாகவே இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? அப்படி அதிசயமான கிருபை. ஹல்லேலூயா ஆமென். அப்போ பாருங்க, அவருடைய கிருபைகளை என்ன பண்ண முடியாது? எண்ணவே முடியாது. இரண்டாவது சங்கீதம் 77:14 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நீதியை எண்ண முடியாது. 77:14 அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே நம்முடைய வல்லமை ஆமென் விளங்க பண்ணினீர்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருடைய வல்லமையை ஒருவரால் என்ன பண்ண முடியாது, எண்ணவே முடியாது. பாருங்க, அவருடைய அதிசயமான வல்லமை. முதலாவது அவருடைய அதிசயமான கிருபை, இரண்டாவது அவருடைய அதிசயமான வல்லமை. அவருடைய வல்லமையை யாராவது தராசில் வச்சு நிறுத்தி பார்த்துட முடியுமா? முடியவே முடியாது. நம்ம வர்ற எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குல்ல, அது கரண்ட்டுக்கு தமிழில் பேர் என்னன்னா வல்லமை. அந்த வல்லமையை அளக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜினால இது இவ்வளவு கரண்ட் உள்ள வருது என்கிறத அளக்க முடியும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த வல்லமைகள் எல்லாம், அதிசயமான வல்லமைகளை கணக்கு நிறுத்து பார்க்க முடியுமா? ஆமென். எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு நிறுத்து பார்க்க முடியும். ஆமென். அவருடைய செங்கடலை பிளந்தவருடைய வல்லமை, அதை யாராலும் அதை நிறுத்து பார்க்க முடியுமா? ஆமென். யோர்தானை பிளந்த வல்லமை, எரிகோவை உடைச்ச வல்லமை, இது வல்லமையினுடைய அந்த கண்மலையிலிருந்து நீரூற்றை கொண்டு வந்த அவருடைய வல்லமை. ஆமென். இந்த வல்லமைகள் எல்லாம் ஒரு மனுஷன் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, நிறுத்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அது அளவிட முடியாத வல்லமை. கிருபை அளவிட முடியாது, அவருடைய வல்லமை என்ன பண்ண முடியாது, அளவிட முடியாது. அதனால தான் பாருங்க, அவருடைய அதிசயமான வல்லமை. ஹல்லேலூயா. மூன்றாவது அவருடைய அதிசயமான நீதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 88 12 88:12. இருளில் உமது அதிசயங்களும் மருதியின் பூமியிலே உமது நீதியும் அறிவிக்கப்படுமோ. பாருங்க, அவருடைய மூன்றாவது அதிசயமான நீதி. ஆமென். இங்க பாத்தீங்கன்னா அவருடைய நீதி அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, அவருடைய நீதி கூட நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண முடியாதான், எண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, தேவன் நீதியைப்படி, நியாயத்தின்படி பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் சங்காரம் பண்ண வேண்டியவங்க, நீங்களும் நானும் கொலை தண்டனைக்குரிய குற்றவாளிகள், பாவங்கள் நிறைய செய்திருக்கிறோம், அக்கிரமங்கள் செய்திருக்கிறோம், அக்கிரமங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்க வேண்டிய குற்றவாளிகள். ஆமென். ஆமாவா இல்லையா? ஏன்னா பாருங்க, இந்த நீதி நம்முடைய வாழ்க்கையில் அது விளங்கவே இல்லை, புரியவே இல்லை. பாருங்க, ஆண்டவர் சோதம் குமார பட்டணத்தை எதுக்கு அளித்தார்? அந்த பட்டணத்தின் பாவம் அநேகமாக இருந்தது. நோவா நாட்களில் எதுக்கு அந்த உலகத்தையும் ஜலத்தினாலே ஆண்டவர் அழைத்தார்? அந்த ஜனங்களுடைய பாவம். ஆமென். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் நீதிபதி பாவம் செய்கிற மனுஷன் எல்லாம் என்ன பண்ணணும், சாகணும். இப்போ நீங்களும் நானும் பரிசுத்தவான்களா? கிடையாது, பாவிகள் தான். ஆனால் நம்ம ஏன் சாகலை? விளங்க முடியாத நீதி. ஹல்லேலூயா. நோவா நாட்களில் ஏன் ஜனங்களை அழிச்சிட்டு அந்த சோதோம் பட்டணத்தில் அழிச்சு எங்களை மட்டும் எப்படி ஆண்டவரை ரட்சித்தீர்? ஆமென். அந்த நீதியை ஒருவராலும் கேள்வி கேட்க முடியாது, அந்த நீதியை கணக்கிடவே முடியாது. தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீதி உள்ளவராக இருந்ததுனால தான் சாக வேண்டிய, ஆமென், நியாயப்படி சொன்னால் நம்ம செத்து நம்ம கல்லறையில் புல்லு முளைச்சிருக்கணும், ஆனால் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னால் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய நீதி, அவருடைய வல்லமையினால தான் நம்ம இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறோம். அதனால ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணினார், உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையாகிய அதிசயம், அவருடைய வல்லமையாகிய அதிசயம், அவருடைய நீதியாகிய அதிசயம் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் உங்களை அழைத்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, இந்த நிமிடம் வரைக்கும் அவருடைய கிருபை, அவருடைய நீதி, அவருடைய வல்லமை உங்களை தாங்கி கொண்டே இருக்கிறது. அதனால மீகா 7:15 உன்னை அதிசயம் காண பண்ணுவேன் என்கிற அந்த வாக்குத்தத்தம் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நிறைவேறுகிறது, கொண்டிருக்கிறது, இன்னும் நிறைவேற போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.